கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 18ஆம் அதிகாரம் வசனம் 3. அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த பகுதி முழுவதும் வாசிக்கும் பொழுது கடவுள் ஒரு அற்புதமான ஒரு உவமையை அங்கே எரேமியாவிற்கு அங்கே நேரடியாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பிப்பதைப் போல ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? எரேமியாவை அழைத்து, நீ அருகில் இருக்கின்ற குயவன் வீட்டிற்கு போ, அங்கே நான் என்னுடைய காரியத்தை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லித் தருகின்றார். அப்படியே எரேமியா அந்த குயவன் வீட்டிற்கு போகின்றார். அங்கே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், அந்த களிமண்ணை எடுத்து அந்த திரிகையிலே வைத்து அவர் அங்கே வனைந்து கொண்டிருக்கின்றார். மண் பாண்டங்களை அவர் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இதை எரேமியா கண்ட பொழுது கடவுள் எரேமியாவோடு பேசுகின்றார். இதோ நீ பார்க்கிறாய் அல்லவா, இந்த குயவன் எப்படி அந்த களிமண்ணை எடுத்து இந்த பாத்திரமாக்க உருவாக்கி கொண்டிருக்கின்றாரோ, அதே வண்ணமாக நான் உங்களை உருவாக்குகின்ற கடவுள், நீங்கள் என் கையின் களிமண்ணாக இருக்கிறீர்கள் என்று ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லித் தருகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய கரத்தில் நாம் களிமண்களைப் போல நாம் இருக்கின்றோம். அப்படியென்றால் இங்கே உடனே களிமண்ணை போல நாம் இருக்கின்றோம் என்று சொன்ன உடனே நம்மை ஆண்டவர் ஒரு களிமண்ணுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்பதாக அர்த்தம் கொள்ளக்கூடாது. மாறாக உருவாக்குகின்ற கடவுளுடைய கரத்தில் நான் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்கிறதான அரிய சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதாரணமாக இருக்கின்ற அந்த களிமண்ணை அந்த குயவன் அவர்கள் எடுத்து அதை எப்படி அழகான ஒரு பாத்திரமாக அல்லது வேறொரு பொருளாக பிறருக்கு பிரயோஜனமாக பிறராலே அதை ஆச்சரியத்தோடு கூட பார்க்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக வணைகின்றாரோ, அதே வண்ணமாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் என்பதை மிக தெளிவாக சொல்லித்தந்து ஆண்டவர் இப்படி சொல்லி முடிக்கின்றார். இஸ்ரவேல் வீட்டாராகிய நீங்கள் களிமண் கையில் இருக்கிறதை போல என் கையில் இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் என் கையில் இருக்கிறீர்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதிலே இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? ஒன்று, நாம் ஒருவேளை களிமண்ணை போல பல கேள்விகளோடு இருக்கலாம். ஒரு களிமண் எதற்குமே பயன்படாத ஒன்றாக, மிகவும் சாதாரண ஒன்றாக இருக்கிறதே, அதுபோல என் நிலைமை இன்றைக்கு மாறிவிட்டது. என் வாழ்க்கை அப்படி ஆகிவிட்டது. என் குடும்பத்தினுடைய சூழ்நிலை அப்படி மாறிவிட்டது. ஒரு காலத்தில் நான் எவ்வளவாய் மேன்மை நிறைந்தவனாக இருந்தேன், ஆனால் இப்பொழுது என் வாழ்க்கை எதற்கும் பிரயோஜனமில்லாத ஒரு களிமண்ணை போல இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். இது ஒரு காரியம். ஆனால் இந்த களிமண் எங்கே இருக்கிறது? கடவுளுடைய கையில் இருக்கிறது. அதே வண்ணமாய் நம்மை கடவுள் என்ன செய்கிறார்? தன் கையிலே வைத்திருக்கின்றார். ஆகவே நான் கர்த்தருடைய கரத்தில் களிமண்ணாகவே நான் இருந்தாலும் கூட, நான் கடவுளுடைய கரத்தில் இருந்து ஆண்டவர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஒரு சாதாரண களிமண்ணில் இருந்து நான் பிறருக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக நான் வணையப்பட்டு கொண்டு வருகின்றேன், உருவாக்கப்பட்டு கொண்டு வருகின்றேன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, அப்படி உருவாக்கப்படுகின்ற அந்த பாத்திரத்திற்கு
ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் என்று இருக்கிறது. களிமண்ணாக இருக்கிற வரையிலும் அதனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் எப்பொழுது அது அழகான ஒரு பாத்திரமாக உருவாயிற்றோ அப்பொழுது அதற்கென்று ஒரு எதிர்காலம் அங்கே நிர்ணயிக்கப்படுகின்றது. ஒரு மதிப்புமிக்க ஒன்றாய் மாறி மக்கள் வந்து எவ்வளவு விலையானாலும் அதற்குரிய பணத்தை கொடுத்து வாங்கி கொண்டு போய் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக ஒரு எதிர்காலம் பிரகாசமான ஒன்றாக மாறுகிறது. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஒருவேளை இன்றைக்கு வருகிறதான அந்த பயங்கரமான பாதைகள் இருக்கின்றதே, அது வியாதியின் பாதையாக இருக்கலாம், அது பொருளாதாரத்தில் மிகவும் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கலாம், அல்லது இன்னும் பலவிதமான பிரச்சனைகளுக்கூடாக ஒன்றன் பின் ஒன்றாக தோல்விகளும் அவமானங்களும் நிந்தைகளும் வியாதிகளும் நம்மை தாக்கி கொண்டே இருக்கின்ற வண்ணமாக இருக்கலாம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த பாதையெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால், நான் கடவுளுடைய கரத்தில் இருந்து உருவாக்கப்பட்டு கொண்டே வருகின்றேன். ஆண்டவர் வணைந்து கொண்டே வருகின்றார். எதை நோக்கி கடந்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கை? ஒரு அழகான பாத்திரமாக, பிறராலே மதிக்கத்தக்க கூடிய, பிறராலே விரும்பத்தக்க கூடிய, பிறர் என்னை அவ்வளவு பணம் வேண்டுமென்றாலும் கொடுத்து வாங்கி கொள்ளக்கூடிய அந்த பாத்திரத்தை போல வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பதாக அது மதிப்புமிக்க ஒரு வாழ்க்கையாக, பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றிக்கொண்டே வருகின்றார். அதுதான் இன்றைக்கு இருக்கின்ற இத்தனை பாடுகளின் பாதைக்கு காரணமாக இருக்கிறது. ஆகவே நான் இன்றைக்கு இருக்கிற அந்த வலியையும் வேதனையும் பார்ப்பதை விட எனக்கென்ற ஒரு அழகான எதிர்காலம் இருக்கிறது. கடவுள் என்னை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். என்னை உருவாக்குகிற கடவுள் சர்வ வல்லமையுள்ள கடவுளாக இருக்கிறார். அவர் என்னை உருவாக்குவார். அதுவும் நான் நினைப்பதை விட, நான் எதிர்பார்ப்பதை விட மிகவும் அற்புதமாய் ஆண்டவர் உருவாக்குவார் என்று சொல்லி, என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த பாடுகளின் பாதையில் ஆண்டவரை துதித்து கொண்டே கடந்து செல்லுகிற மக்களாக இருப்போம். நிச்சயமாக குயவன் கையில் இருக்கின்றதான அந்த களிமண் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுவதைப் போல நம்மையும் ஆண்டவர் அநேகருக்கு முன்பதாக நம்முடைய பெயரை பெருமைப்படுத்தி நம்மை உயர்த்துகின்ற ஆண்டவராக மாறுவார். கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மாபெரும் கிருபையை தந்து தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.